உட்கட்சி பிரச்சனையில் தான் வந்து இந்த ராஜினாமாக்களே வந்து ஏற்கப்பட்டிருக்கு. நேரு அவர்கள் வந்து இது வந்து ஒரு விசாரணை, இது இப்போ தலைமைக்கு விசுவாசியாக இருக்கிறதுனால வந்து அவர் வந்து ஒரு விசாரணையை எடுத்து அவர் தகவல் தெரிவிச்சிருக்கிறாரு. அந்த தகவல் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ராஜினாமா வந்து செஞ்சுருக்கிறாங்க. முழுக்க முழுக்க ஒரு ஆளுங்கட்சியோட வந்து முன்னாடிலாம் வந்து எதிர்கட்சி தான் சார் வந்து எதிராக தீர்மானம் நிறைவேற்றுவாங்க. ஆளுங்கட்சியை சார்ந்தவங்களே வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே வந்து ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்கன்னு சொன்னால் அப்போ அந்த அளவுக்கு வந்து அங்கே நெருக்கடி, அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லஞ்சம், ஊழல், கொள்ளை அடிக்கிறதுல பங்கு கொடுக்கறதுல பிரச்சனை இருந்திருக்கலாம். அதனால் வந்து இவங்க நீக்கப்பட்டிருக்காங்க. அரசு தரப்புலேருந்தோ அல்லது திமுக வந்து கட்சி தரப்புலேருந்தோ இந்த மாற்றம் எதனால் இருந்து இன்றைக்கு வரைக்கும் விளக்கம் இல்லை. இது ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசுக்கே கூட ஒரு பின்னடைவு தான். ஆக இங்கே ரெண்டு திராவிட கட்சிகளுமே வந்து சொன்ன கேட்டால் தலைமைக்கு வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து விசுவாசியோ அவங்க தான் இருப்பாங்க. இந்த மாற்றம் எதனால் நிகழ்ந்திருக்கும்? மாவட்ட செயலர்களுடைய அவங்களுடைய தலையீடு, அவங்க வந்து தலைமைக்கு அந்த விசுவாசம், அந்த கமிஷன் தூக்கி அதிகமாக கொடுக்கணும் தான் அங்கே விசுவாசமாக இருக்க முடியும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளை அடிக்கிறதுல வந்து அங்கே சிக்கல், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோண அளவில் ஒரு அதிகாரத்தை பாய்ச்சுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே லோக்கலில் அது என்னன்னு கேட்டால் தலைமைக்கு போகும். ஆனால் தலைமை வந்து யாரோ எடுத்துக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொறுப்பு அமைச்சர் யாரோ அவங்க வந்து விசுவாசமாக இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறது தான் அவங்க கேட்பாங்க, அவங்க சொல்கிறது தான் அவங்க எடுத்துப்பாங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் சேகுவார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம். நேற்று ஈவினிங் வந்து அடுத்தடுத்த ராஜினாமா, இது வந்து ஒரு பரபரப்பான ஒரு தகவல் அப்படின்னு நமக்கு வந்து கிடைச்சது. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவை மேயர் கல்பனா அவர்கள், நெல்லை மேயர் சரவணன் 2 பேருமே வந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, KN நேரு இவங்க 2 பேரையும் பற்றி முதலமைச்சர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால இந்த ராஜினாமா நடந்திருக்கு. உண்மையிலே என்ன விஷயம் சார் நடந்துச்சு? என்னென்னா, இப்போ இந்த மேயர்கள் எல்லாருமே ஏற்கனவே வந்து இது வந்து முழுக்க உட்கட்சி பிரச்சனை. ஆமாம், அதனுடைய தொடர்ச்சி என்னென்னு கேட்டால் இவங்க வந்து இந்த பல்வேறு நெருக்கடிகள், அவங்களுக்கு அரசியல் ரீதியான நெருக்கடிகள், ஆளுங்கட்சியோட நெருக்கடிகளே அவங்களுக்கு 2 புதிய நபர்களாக இருக்கிறாங்க. இப்போ இவர் சரவணன் எடுத்துட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து மாவட்ட செயலரோட முரண்பாடுகள் நிறைய இருக்குது, பல நிர்வாகிகளோட வந்து கருத்து வேற்றுமை இருக்குது. அவங்களால வந்து பார்த்திங்கன்னா நெருக்கடிகள் அதிகமாக இருக்குது. முழுக்க மேயருடைய இவங்க யார் ஆளுங்கட்சியை சார்ந்தவங்களே வந்து தீர்மானங்கள் கொண்டு வந்து பேசக்கூடிய சூழ்நிலை வருது. ஸோ இது நெருக்கடி ஒரு பக்கம். அவங்க கல்பனா அவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து கணவரே வந்து தலையீடு அதிகமாக இருக்குது. என்ன பெரும்பாலான உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்கிற கவுன்சிலருடைய கணவர்கள் தான் கவுன்சிலராகவே இருக்கிறாங்க. நீங்கள் வந்து எல்லா பதவியும் மேயராக இருந்தாலும் கூட அவங்க வந்து ஒரு பெண் என்பதால் வந்து அவங்களுடைய வந்து கணவர்கள் வந்து இல்லை கணவர்கள் அவருடைய உறவினர்கள் ஆண்கள் இருக்காங்க இல்லையா, அண்ணன் தம்பி, இந்த மாதிரியான உறவு முறைகள் வந்து முழுக்க அவங்க தான் அவங்கள மேயரை சுற்றியே இருக்கிறாங்க. இப்படி வந்து உட்கட்சி பிரச்சனையில் தான் வந்து இந்த வந்து ராஜினாமாக்களே வந்து ஏற்கப்பட்டிருக்கு. நேரு அவர்கள் வந்து இது வந்து ஒரு விசாரணை, இது இப்போ தலைமைக்கு விசுவாசியாக இருக்கிறதுனால வந்து அவர் வந்து ஒரு விசாரணையை எடுத்து அவர் தகவல் தெரிவிச்சிருக்கிறாரு. அந்த தகவல் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ராஜினாமா வந்து செஞ்சுருக்கிறாங்க. முழுக்க ஒரு ஆளுங்கட்சியோட வந்து முன்னாடிலாம் வந்து எதிர்கட்சி தான் சார் வந்து எதிராக தீர்மானம் நிறைவேற்றுவாங்க. ஆளுங்கட்சியை சார்ந்தவங்களே வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே வந்து ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்கன்னு சொன்னால் அப்போ அந்த அளவுக்கு வந்து அங்கே நெருக்கடி, அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லஞ்சம், ஊழல், இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால வந்து சமாளிக்க முடியாமல் என்னன்னு கேட்டால் ஒருதலை பட்சமாக அவங்க நடந்தக்கூடிய சூழ்நிலை தான் இப்போ நம்பிக்கையில்லா தீர்மானம் வருது. அங்கே வந்து ஆளுங்கட்சியே வந்து பார்த்திங்கன்னா எதிர்கட்சி தான் முன்னாடி இதெல்லாம் இந்த மாதிரியான நெருக்கடிலாம் கொடுப்பாங்க, கோஷம் எழுப்புவாங்க, ராஜினாமா செய்யணும் கோஷம் எழுப்புவாங்க, எல்லாமே நடக்கும். ஏன் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா தர்ணா போராட்டங்கள்லாம் ஈடுபடுவாங்க, நகரமன்ற கூட்டம் பாதியில் வெளிநடப்பு செஞ்சு. ஆனால் இப்போ வந்து கேட்டால் ஆளுங்கட்சி சார்ந்தவங்களே வந்து ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்கன்னு சொன்னால் அப்போ அந்த அளவுக்கு வந்து மேயர்களுக்கு நெருக்கடி. அதுக்கு காரணமே வந்து கேட்டால் இந்த மாதிரியான உட்கட்சி பூசல் தான். KN நேரு கொடுத்த கம்ப்ளைண்ட் என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட்? முழுக்க ஒரு விசாரணை பண்ணி கேட்டால் அங்கே என்ன நடக்குது, அங்கே முழுக்க அடிப்படை காரணம் என்ன வெளியில் சொல்ல முடியாது தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஊழல், ஒரு மேயர் தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான ஊழல்கள் நடந்திருக்குன்றத மாதிரி அவர் எடுத்திருக்கலாம். 2வது கட்சியோட நடவடிக்கையில் எந்த அளவுக்கு அவர் இன்வால்வ் ஆகிருக்கிறாரு அவருடைய இந்த 40 இப்போ இந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து ஒரு 40 சீட்டு வெற்றி பெற்றால் கூட இந்த தேர்தலில் வந்து வெற்றிக்கு இவங்க எந்த அளவுக்கு இவங்க பங்காற்றி இருக்கிறாங்க அப்படின்ற அதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. தலைமைக்கு எந்த அளவுக்கு வந்து உண்மையாக நடந்துக்கிட்டாங்க, ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்றதை பார்ப்பாங்க. மாவட்ட அளவில் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் இப்படி இதெல்லாம் பார்த்தா கடந்த காலத்தில் உங்களுக்கு வந்து ஆவடி நாசர் மாற்றினது எதனால் மாற்றினாங்க?
பால்வளத்துறை அமைச்சர் எதுக்காக மாற்றினாங்க? இவர் கல்லு தூக்கி போட்டார், அதை பண்ணார், அது கிடையாது. அங்கே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஊழல்கள் இன்னொன்று கூட இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா தலைமையில், ஆமாம் மஸ்தானா அப்படி தான். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, இதெல்லாம் வந்து தலைமைக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்களா, அதுவும் இருக்குது. முக்கியமாக அதுதான் இங்கே திராவிட மாடல் அரசுலன்னு கேட்டால் இவங்க எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளை அடிக்கிறாங்க, அந்த கொள்ளை அடிக்கிறதுல எவ்வளோ கொண்டு போய் தலைமைக்கு சேர்க்குறாங்கன்றதெல்லாம் இருக்குல்ல, இதுதான் அங்கே முக்கியம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இங்கே வந்து ஒரு ராஜ விசுவாசம் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேயர் பதவி வழங்கப்பட்டிருக்கும். தலைமைக்கே தெரியாமல் பல ஊழல்கள் கூட நடந்திருக்கலாம். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசாரணை பண்ணி வந்து ரிப்போர்ட்டை அனுப்பியிருப்பார். அதனுடைய அடிப்படையில் வந்து இவங்களுக்கு வந்து நடந்தது. இது முழுக்க முழுக்க உட்கட்சி மட்டுமே இல்லை, அதிகார போட்டி மட்டுமே இல்லை, ஊழல் போட்டி அங்கே இருக்கும். கண்டிப்பாக நிச்சயமாக ஊழல் போட்டி பிரதானமாக இருக்குன்றது தான் என்னுடைய பார்வை. 2 மேயர்கள் வெவ்வேறு மாவட்டத்தை சார்ந்தவங்க ஒரே நேரத்தில் ராஜினாமான்றது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இடிக்குது இல்லை. ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு மாவட்டத்தில்னா பரவாயில்ல, 2 மாவட்டத்தில் 2 மேயர் மாற்றப்படுறாங்கன்னு சொன்னால் அந்த மாற்றப்படுறதுக்கான அரசு தரப்பில் கொடுக்கக்கூடிய வந்து பதில் என்ன? அரசு தரப்பில் என்ன விளக்கம் தரப்போகிறாங்க? 2 மேயர்கள் நீங்கள் மாற்றுறீங்கன்னா ஏதாவது விளக்கம் சொல்லுங்கள், எதுக்காக மாற்றுறீங்க? அப்போது அங்கே வந்து ஏதோ வந்து அதுவும் குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த கல்பனா அவங்க சொல்கிறாங்கல்ல, அங்கே வந்து தலையீடு அதிகமாக இருக்குது, கணவர் தலையீடு அதிகம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன தலையீடுனா என்ன தலையீடு? அங்கே கல் குவாரிகள் அதிகமாக உள்ளது உங்களுக்கு தெரியும். கோவை சுற்றி உள்ள இதில் வந்து குவாரிகள் இருக்குது. அங்கே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட கிடையாது, அதுவும் உங்களுக்கு தெரியும். சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, முழுக்க முழுக்க அங்கே மேயர் தான்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகாரமுள்ள பதவியாக இருந்தது. அப்போ அந்த பதவி வந்து மாற்றப்படுதுன்னு சொன்னால் அதுக்கு பின்னணி என்ன? கல்பனா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவருடைய கணவர் தலையீடு என்னவாக இருந்துச்சு? இந்த மைண்ட்ஸில் இந்த மாதிரி கல்குவாரிகளை போயிட்டு ஏதாவது இவங்க வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் கேட்டு ஏதாவது நடந்ததா? என்ன காரணம்? அப்போது முழுக்க முழுக்க அரசியல் உட்கட்சி போட்டின்றது கடந்து ஊழல் போட்டியும் அங்கே ஏதோ இருக்குது. கொள்ளை எடுக்கிறதுல பங்கு கொடுக்கறதுல பிரச்சனை இருந்திருக்கலாம். அதனால் வந்து இவங்க நீக்கப்பட்டிருக்காங்க. அரசு தரப்புலேருந்தோ அல்லது திமுக வந்து கட்சி தரப்புலேருந்தோ இந்த மாற்றம் எதனால்ன்றது இன்றைக்கு வரைக்கும் விளக்கம் இல்லை. இது ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசுக்கே கூட ஒரு பின்னடைவு தான். ஒரு மேயர் 2 மேயர்கள் ஒரே நேரத்தில் மாற்றப்படுறாங்க, அதுக்கு அடிப்படை காரணம் என்ன? உட்கட்சி பிரச்சனை, என்ன பிரச்சனை? அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் தான் பிரச்சனையாக இருக்குன்றது தான் என்னுடைய பார்வை. இதுக்கு பின்னணியில் ஏதாவது காரணம் இருக்குமா? அதாவது வந்து இந்த கரப்ஷன், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உட்கட்சி பூசல், இதெல்லாத்தையும் தாண்டி இதுதான் பர்டிகுலராக ரீசன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது காரணம் ரிலீஸ் ஆச்சு? இல்லை, இது வந்து என்னென்னா இப்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு மாவட்டம் சார், அந்த மாவட்டத்தில் பொதுவான ஒரு மாவட்டத்தில் பெரிய மாவட்டம் இல்லை, பெரிய மாவட்டம் தான். அதுதான் சொல்ல வரேன் உங்களுக்கு. இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு மாவட்டம் இருக்குது, அந்த மாவட்டத்தில் இருக்கிற வந்து நிர்வாகிகள் வந்து மாவட்ட செயலர் வந்து பலம் புரிஞ்சவராக இருக்கிறார் வச்சுக்கோங்க. அவருடைய தலையீடு வந்து கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் இருக்கும். எங்கெல்லாம் கட்டிங் கமிஷன் இருக்கோ மாவட்ட செயலர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோல் வச்சுவார். ஆனால் அதிகாரமுள்ள பதவி எது கேட்டால் மாவட்ட செயலர் பதவின்னு கேட்டால் கட்சி பதவி தான், ஆனால் அதிகாரமுள்ள பதவின்னு கேட்டால் மேயர் பதவி. அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யார் எங்கே போய் வந்து கட்டிங் போடுறாங்க, அது கட்டிங் மீன்ஸ்னால் அந்த கமிஷன் வாங்குறாங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போட்டி. நான் அதிகாரத்தில் இருக்கிறவன், நான் எலெக்டட் பாடி, எனக்கு தான் இங்கே வந்து பவர். அவன் பவர்லெஸ், அவன் கட்சியில் உள்ள இருக்கலாம் ஆனால் அவன் பவர்லெஸ் அப்படின்னு. ஆனால் இங்கே 2 பேரில் யார் வந்து தலைமைக்கு வந்து தலைமைனா நான் சொல்கிறது கேட்டால் நேரடியாக முதலமைச்சர் அவங்க குடும்பம் அப்படி சொல்ல வரல. தலைமை என்பது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேரு இருப்பார், ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மாவட்ட நிர்வாக இப்போ 4 மாவட்டத்தை சேர்ந்து ஒரு பொறுப்பாளர் போடுறாங்க இல்லையா, பொறுப்பு வந்து இந்த மாவட்டத்துக்கு இவர் தான் பொறுப்பு நிர்வாகியாக போடுறாங்க சரிங்களா. அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேரடியாக இவங்க தொடர்பில் இருப்பாங்க 2 தரப்புலையுமே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து அங்கே வந்து கமிஷன் அதிகமாக கொடுக்குறாங்கன்றது அதுவும் கணக்கில் எடுத்துக்கு, அதுதான் காரணமே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மாவட்ட செயலர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பலம் புரிஞ்சவராக கேட்டால் மேயர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சமமானவராக இருக்கணும். ஆனால் அங்கே வந்து அமைச்சர்கிட்ட யார் விசுவாசமாக இருக்கிறாங்க, அமைச்சர் வந்து முதலமைச்சருக்கு நேரடியான ஒரு தொடர்பில் இருப்பார். இப்போ அமைச்சர் நேருவே எடுத்துக்கோங்க, அவர் நேரடி தொடர்பில் இருப்பார். அவங்க வந்து மேயரோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மாவட்ட செயலர் கூட பார்த்தீங்கன்னா நேரடியாக உடனே வந்து தலைமையை தொடர்பு கொண்டு பேச முடியாது. அப்போ அவங்க மீடியேஷன் பண்ணக்கூடியவங்க வந்து ஒரு அமைச்சர் இருப்பார். அப்போ அந்த அமைச்சர்கிட்ட யார் நெருக்கமாக இருக்காங்க, அந்த அமைச்சர்கிட்ட நெருக்கமாகணும்னா எப்படி, கமிஷன் யார் அதிகமாகணும், கமிஷன் யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அப்படி தான் அங்கே வந்து இந்த ஆட்சியில் மட்டுமே கிடையாது, கடந்த அதிமுக ஆட்சியிலும் அப்படி தான். யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்னம்மாவுக்கு விசுவாசியாக இருக்கிறாங்க, ஏன்னா மீடியேஷனே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமைச்சருக்கு தாண்டி அமைச்சர்களாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அடிமையாக இருந்தாங்க. இங்கே அமைச்சராவது மீடியேஷனில் இருக்கிறாங்க, அதிமுகவில் அது வேறு. ஆக இங்கே 2 திராவிட கட்சிகளுமே வந்து சொன்ன கேட்டால் தலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து விசுவாசியோ அவங்க தான் இருப்பாங்க. இந்த மாற்றம் எதனால் நிகழ்ந்திருக்கும், மாவட்ட செயலர்களுடைய என்ன சொல்லணும் அவங்களுடைய தலையீடு,
அவங்க வந்து தலைமைக்கு கிட்ட அந்த அந்த விசுவாசம், அந்த கமிஷன் தூக்கி அதிகமாக கொடுக்குறவங்க தான் அங்கே விசுவாசமாக இருக்க முடியும். அப்படி வந்து பண்ணது தான் இது. இங்கே மீண்டும் கூட நான் சொல்கிறேன், இந்த மஸ்தான் வந்து கேட்டிங்கன்னா ஏன் நீக்கப்பட்டார், முழுக்க முழுக்க அவங்க குடும்பத்தையே போட்டுக்கிச்சு. அங்கே எவ்வளோ கட்டிங் வருது, எவ்வளோ கமிஷன் வருது, அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். இப்போ பாருங்கள், இங்கே மேயருக்கும் மாவட்ட செயலருக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அதே நீங்கள் மஸ்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே எல்லா பதவியுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் இருக்குங்க, அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இப்போ தலைமையே குடும்பத்துக்குள்ளே தானே இருக்குது முழுக்க முழுக்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுது இல்லை, அப்போ வெளியில் போகாது இல்லை. இப்போ இதே ஒரு மாவட்ட செயலர் வேறு ஒருத்தர் இருக்கிறாரு, மேயரை வேறு ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள வந்து டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் வருது. ஆனால் ஒரே குடும்பத்தை சொந்தங்களாக இருந்தால் அங்கே வராது இல்லை, போட்டியோ பொறாமையோ வராது, அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும். அப்போ தலைமைக்கு எதுவுமே தெரியாமல் போயிடும். இப்போ மஸ்தான் குடும்பத்தில் எல்லாருமே அவங்க வந்து அண்ணன், தம்பி, புள்ள, மருமகன் எல்லாரும் பதவியில் இருந்தாங்க. இல்லை, இதில் மஸ்தான் அவர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டதற்குண்டான காரணம் வந்து பொன்முடி உள்ள ஏதோ அரசியல் பண்ணியிருக்கதா தகவல். அதுதான் சார், அந்த பொன்முடி இப்போ நேரு அரசியல் பண்ணாரு எடுத்துக்கலாம்ல. பொன்முடின்றது அந்த பொறுப்பு சார். ஒரு மண்டலம் இருக்குல்ல சார், அந்த மண்டலத்தில் நாம தான்ங்கிற மாதிரி ஒரு பவர், அதாவது தலைமைக்கு நெருக்கமானவங்க. இப்போ நான் கேட்குறேன், நேரடியாக எப்படி கேட்குறேன், பொன்முடி தலைமைக்கு நெருக்கமானவரா? நான் சொல்கிற தலைமைன்றது முதலமைச்சர், அவர் நெருக்கமானவரா? மஸ்தான் நெருக்கமானவரா? பொன்முடி. பொன்முடி அதுதான். இப்போ கலைஞராக இருந்தால் என்ன செய்வார்னு கேட்டால் ரெண்டு பக்கம் பேலன்ஸ் பண்ணுவார். இவரே விட மாட்டார், அவரே விடுவார். இவருக்கு தெரியாமல் அவர்கிட்ட பேசுவார், அவருக்கு தெரியாமல் இவர்கிட்ட பேசுவார். ஆனால் இங்கே அப்படி கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு பொறுப்பை கொடுத்துருங்க. அந்த பேலன்ஸ் வந்து அது கிடையாது. அது வந்து நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பு பொன்முடினா அவர் தான், சேகர் பாபுனா அவர் தான். இப்படி ஒரு குறிப்பிட்டவங்களை வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த மாவட்டம் அவங்க கையில் இருக்கும். அதை தாண்டி அவங்க இருக்க முடியாது. நீங்கள் சொல்லலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இல்லை எனக்கு கூட வந்து தொடர்பு பேசுவாங்க, எல்லாம் செய்வாங்க, அது வேறு. நீங்கள் வந்து ஒரு பூச்செண்டு கொண்டு போய் கொடுக்குறீங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பழங்கள் கொண்டு போடுங்க, அதெல்லாம் வாங்கிக்கிறது, உட்கார்ந்து பேச, அது வேறு. ஆனால் தலைமைக்கு வந்து விசுவாசம், தலைமைக்கு வந்து ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பற்றுதலோட பாசமாக இருக்கிறது யாருன்றது தான் பார்ப்பாங்க. அப்படி வந்து பார்க்கப்பட்டது தான் இது. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அந்த யார் அவங்க தலைமைக்கு நம்பிக்கையாக இருக்கிறவங்க வந்து தலைமை மாறி போகிறாங்க, அவங்களுடைய வந்து வேற ஒரு கட்சிக்கோ இல்லை விசுவாசமாக இருக்காங்கன்னா அப்போ தான் அவங்க நீக்கப்படுவாங்க. அப்படி நீக்கப்பட்டவர் தான் கன்னியாகுமரியில் வந்து இவர் சுரேஷ்ராஜன். அவர் வந்து தலைமைக்கு விசுவாசமாக இருந்தார். ஆனால் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உட்கட்சி பிரச்சனை பண்ணார். இங்கே ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தலைமைக்கு வந்து விசுவாசமாக இருக்கிற மாதிரி காட்டினார். ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கட்சி பாலிடிக்ஸில் வந்து மாவட்ட அளவில் பாலிடிக்ஸ் பண்ணி அங்கே வந்து அடுத்த கட்சிக்கு வந்து விசுவாசமாக இருந்தார். பிஜேபி வளர்கிறதுக்கான காரணமாக இருந்தார் அங்கே. அதனால் வந்து கேட்டால் அங்கே தலைமை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் நிற்கிட்டாங்க. ஏன்னா தலைமைக்கு ரொம்ப விசுவாசமாக இருந்தவர் சுரேஷ்ராஜன். ஸோ அந்த மாதிரி வந்து நான் பார்த்த வரைக்கும் என்னன்னு கேட்டால் இங்கே பொன்முடிலாம் வந்து தலைமைக்கு ரொம்ப விசுவாசமாக வந்து அசைக்க முடியாத இடத்துல இருக்கிறாங்க. அவங்க இன்றைக்கி இல்லை, காலமாக. ஆனால் அப்படியெல்லாம் இருந்தவர் தான் வந்து கன்னியாகுமரியில் இருக்க சுரேஷ்ராஜன். ஒரு கட்டத்துக்கு மேலே தலைமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து விசுவாசமாக இருக்கிறதா பார்த்து, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மாவட்ட அளவில் வேறு விதமான ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி லோக்கல் பாலிடிக்ஸாக விட்டு கொடுக்குறாது இல்லையா. இப்போ அங்கே நடக்கிறது அதுதான். இங்கே 2 மேயர்கள் நீக்கப்பட்டது கூட காரணம் என்னவாக இருக்குன்னா, வெற்றி 40 சீட்டு நீங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கலாம். ஆனால் அந்த தேர்தலில் அவங்களுடைய ஒத்துழைப்பு எவ்வளோ இருந்திருக்கு பார்க்கணும். எவ்வளோ வந்து அவங்க எவ்வளோ பணம் செலவு பண்ணாங்கன்றது பார்ப்பாங்க. உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது. ஸோ மாவட்ட செயலரோட பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டை ஒரு வேலை விட்டுட்டாங்களா ஒரு வேலை. ஏன்னா தேர்தல் முடிஞ்ச பிறகு இது நடந்திருக்கு. அப்போ இதோ முழுமையாக விசாரணையெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு தான் இவ்வளோ அவகாசங்கள் எடுத்துருக்கிறாங்க. ஆனால் உட்கட்சி பிரச்சனையில் என்ன, ஊழல் தான் பிரதானம். ஸோ பணத்தை ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த எலெக்ஷனுக்காக கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பணப்பட்டோட பண்ணியிருக்க மாட்டாங்க, இல்லை ஒத்துழைப்பு நடந்திருக்காது, இதெல்லாம் நடந்திருக்கும். இப்போ மொத்தமே இவங்க வந்து திமுக வந்து அனலைஸ் பண்ணுறாங்க, எங்கெங்கே எவ்வளோ வாக்கு சதவீதங்கள்லாம் குறைஞ்சிருக்கு. இந்த 4% வந்து வாக்குகள் வந்து காணாமல் போயிருக்கு, 6% வாக்குகள். அந்த 6% வாக்குகள் வந்து எங்கே போச்சு, எங்கே சரிவாயிருக்கு, எந்த இடத்துல விட்டுருக்குறோம், யாரால் விட்டுருக்குறோம், இப்படி வந்து ஆய்வு செய்கிறாங்க. ஏன்னா 2026 2வது உள்ளாட்சி தேர்தல் வருது அதுக்கு இடத்துல இப்போ இடையில. அப்போ இந்த உள்ளாட்சி தேர்தல் இந்த மாதிரியான வந்து மேயரில் வச்சுக்கிட்டு அங்கே உள்ளாட்சி நிர்வாகம் உள்ளாட்சி தேர்தலில் எப்படி இவங்க வெற்றி பெற முடியும். ஸோ அதெல்லாம் காரணம் வச்சு தான் இந்த மாற்றமே. சரி, இப்போது நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்கல்ல, கேஎன் நேருக்கு அவங்க வந்து விசுவாசமாக இல்லை அப்படின்னு. மேயரனுடைய கேஎன் நேருக்கு இல்லை, தலைமைக்கு விசுவாசமாக வந்து அவங்க இல்லை. அதுக்கு முன்னாடி வந்து கேஎன் நேரு ஒரு பொறுப்பு அமைச்சராக அந்த மாவட்டத்திற்கு இருந்தாலும் மேயருக்கு உண்டான ஒரு பதவியும் அங்கே பொறுப்பு அமைச்சருக்கு உண்டான ஒரு பதவியும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஆனால் மேயரையும் தாண்டி அந்த அமைச்சர் வந்து பீட் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த மேயர் வந்து அந்த அமைச்சருக்கு வந்து விசுவாசமாக இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துல தானே இவ்வளோ தவறுகளும் நடக்குது. அதுதான் சார். இப்போது இங்கே எல்லாருமே ஒரு கட்டம் தான். இப்போ அமைச்சராக இருக்கட்டும், மாவட்ட செயலாளராக இருக்கட்டும், மேயராக இருக்கட்டும்,
ஸோ அங்கே ஒரு ஒருங்கிணைப்பு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கெமிஸ்ட்ரி கரெக்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளை அடிக்கிறதுல வந்து அங்கே சிக்கல், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோண அளவில் ஒரு அதிகாரத்தை பாய்ச்சுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே லோக்கலில். அது என்னன்னு கேட்டால் தலைமைக்கு போகும். ஆனால் தலைமை வந்து யாரோ எடுத்துக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொறுப்பு அமைச்சர் யாரோ அவங்க வந்து விசுவாசமாக இருக்கிறாங்க, அவங்க சொல்கிறது தான் அவங்க கேட்பாங்க, அவங்க சொல்கிறது தான் அவங்க எடுத்துப்பாங்க. இப்போ பிரச்சனைன்னு கேட்டால் அங்கே ஒரு முக்கோண அதிகாரம் கூட இருக்கும். ஒரு மாவட்டத்தில் இருக்கிற அமைச்சர் அவர் மாவட்ட செயலாளர் இருந்தால் பிரச்சனை கிடையாது. அங்கே மாவட்ட செயலாளர் ஒருத்தராக இருக்கிறாரு, வந்து பொறுப்பு அமைச்சர் ஒருத்தராக இருக்கிறாரு, மேயர் ஒருத்தராக இருந்தாங்கன்னா அங்கே அதிகார போட்டி கண்டிப்பாக நடக்கும். நீ பெரியவனா நான் பெரியவனா, நீ சொல்கிறத நான் கேட்குறதான்னு சொல்லிட்டு இது எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையாக இருந்தாங்கன்னா தலைமைக்கு பிரச்சனை இல்லை, தலைமைக்கு கரெக்டாக வரும் கட்டிங்கு. அப்போ நீயா நானா, நீ விசுவாசம் பண்ணிக்கா நான் விசுவாசம், நீ அதிகமாக கொடுக்குறியா நான் கம்மியாக கொடுக்குறேன், நீ சம்பாதிக்கிறியா நான் சம்பாதிக்கிறேன், இப்படி தான் நடக்குது. இப்படி மாற்றப்பட்டது தான் அங்கே வந்து மேயர் பதவி. ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூர் மட்டுமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து கணவருடைய தலையீடு இருக்குன்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பரவலாக வரக்கூடிய செய்தியும் உண்மையாக தான் இருக்குது. அவங்க குடும்பத்தில் இருக்க தலையீடு இருக்குது. இவங்கெல்லாம் வந்து ஒரு சாதாரண வந்து ஒரு கவுன்சிலராக இருந்து வந்தவங்க சார். ஏற்கனவே மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருக்கிறாங்கன்னு வச்சிங்கன்னா அவங்க நீண்ட காலம் வந்து ஒரு பவர்ஃபுல்லான இடத்துல இருக்காங்க. இவங்க ஒரு கவுன்சிலராக இருந்து அந்த பதவிக்கு வரும்போது அங்கே வந்து கருத்து வேற்றுமை வரும். டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்றதே வந்து பார்த்தா அடிப்படையில் ஊழல் தான். கருத்து வேற்றுமைனா இவங்கன்னா வேறு ஏதாவது கெமிஸ்ட்ரி இருக்கா இவங்களுக்குள்ள, அது கிடையாது. இவங்களுக்குலாம் கேட்டால் அங்கே கொள்ளடிக்கிறத எவ்வளோ பங்கு, நீ அடிக்கிறியா நான் அடிக்கிறேன், நான் அதிகாரத்தில் இருக்கேன் நீ இருக்க, நீ இப்போ ஒரு குறிப்பிட்ட சாதாரண இப்போ இந்த அதிகார போட்டியில் தான் இந்த கள்ளச்சாராய சாவே நடந்தது. நீ பொறுப்பா, நீ கேட்குறியா நான் கேட்குறேன், நீ பொறுப்பா நான் பொறுப்பா, ஆமாம் நீ பொறுப்பா இப்போ நான் பொறுப்பா இல்லையா, யாருக்கு இங்கே அதிகாரம் இருக்குது? யாருக்கும் அதிகார போட்டி. மாவட்ட செயலாளருக்கும் அங்கே இருக்கிறவங்க வந்து மற்ற வந்து நகரமன்ற தலைவர், ஊராட்சி மன்ற தலைவர், மற்ற பொறுப்புகள் இருக்கிறாங்கல்ல. மாவட்ட கட்சி சார், மாவட்ட செயலர் கட்சி பொறுப்பு சரிங்களா. அதிகாரம் உள்ள வந்து பவர் பாலிடிக்ஸ் வந்து கேட்டிங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து லோக்கல் பாடி தான், சட்டமன்ற உறுப்பினர். இங்கே மாவட்ட செயலாளர் ஒருத்தர் இருப்பார், சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் இருப்பார் சரிங்களா. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கட்சியில் பிற கட்சியில் இருக்கிறவங்க ஊராட்சி மன்ற தலைவராக கூட வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல யாரும் பலம் பொருந்தியவங்க அப்படின்றது ஒரு சிக்கல் வரும். சாதாரண ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஒன்றிய பிரதிநிதிக்கு, ஒன்றிய செயலாளருக்கும் ஊராட்சி மன்ற தலைவருக்கும் பிரச்சனை இருக்குது, பல இடங்கள் இருக்குது. கட்சி பதவிக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்க தானே செய்யுது. ஏன்னா எலெக்டட் அதாவது தேர்தலில் போய் மக்களை சந்தித்து வாக்கு கேட்டு வரக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு அதிகாரமுள்ள பதவி. ஆனால் வந்து கட்சி பதவின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாவட்ட கவுன்சிலரோ அல்லது வந்து கட்சியோட பதவியில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இவங்களோட பவர் கம்மி தான். ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பாலிடிக்ஸ் நடக்குது. அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே எதிர்க்கட்சிகள் வீழ்ந்த பிறகுனா ஏதோ சொல்கிறேன். இப்போ அதிமுக வந்து பெரிய அளவில் செல்வாக்கு கூட இல்லை, பல மாவட்டங்களில் சரிவை நோக்கி போயிட்டுருக்கு, கேட்கறதுக்கு ஆள் இல்லை. எதிர்க்கட்சின்னு ஒரு வலிமையாக இருந்ததுன்னா இவங்ககிட்ட வந்து இருக்கும். இப்போ வந்து கேட்டிங்கன்னா எதிர்க்கட்சியே இல்லாதனால இவங்களே எதிர்க்கட்சியாக செயல்படுறாங்க. அதுதான் அங்கே நடக்குது. இப்போ அங்கே பவர் பாலிடிக்ஸ் என்ன எதிரணியில் யாருமே இல்லை. அப்போ இவங்களே என்ன கேட்டிங்கன்னா வந்து ஒரு கருத்து இவங்களுக்குள்ள கேட்டால் நீ பெரியவனா நான் பெரியவனான்ற பிரச்சனை இருக்குது. எல்லா மாவட்டத்திலுமே இருக்குன்ற, நான் குறிப்பிட்ட ஒரு மாவட்டமே இல்லை, எல்லா மாவட்டத்திலும் இந்த பிரச்சனை இருக்குது. இந்த மாவட்டத்தில் பிரச்சனை தான் கன்னியாகுமரியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனோ தங்கராஜுக்கும் சுரேஷ் ராஜனுக்கும் பிரச்சனை வந்து இப்போ கிட்டத்தட்ட அவர் நீக்கப்பட்டார் அவர் சுரேஷ் ராஜன். அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து அடங்கி தான் இருக்கார், எந்த இதுவும் வந்து வரல, பவர் பாலிடிக்ஸ்க்கே வரல. அங்கே மனோ தங்கராஜ் தான் வந்து இருக்கிறார். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியாக இருக்கிற தலவாய் சுந்தரம்லாம் இருக்கிறாங்க. ஆனால் வந்து அங்கே வந்து ஏடிஎம்கே வந்து பவரில் இல்லை. இப்படி ஒரு மாவட்டத்தையும் தனித்தனியாக நம்ம எடுக்க முடியும். நிறைய விஷயங்கள் பேசணும். உங்கள் நேரத்திற்கு ரொம்ப நன்றி. நன்றி சார்.